என்னை வைத்து நாடகம் செய்ய எத்தனை நாள் திட்டமிட்டாயோ? என் வினைகள் ஆணவம் சேர்த்து எத்தனை நாள் கரு சமைத்தாயோ? உடல் வகுத்து உயிரை கூட்ட எத்தனை நாள் கணிதம் செய்தாயோ? உனதாற்றல் யாவும் திரட்டி எத்தனை நாள் காத்திருந்தாயோ? பார்த்து பார்த்து பக்குவமாக்கி தவழ விட்டு தண்டனை ஏனோ? வலி வேதனை துக்கம் ஏக்கம் மனவிகாரம் ஏனோ இறைவா? என் செயலில் குற்றம் வளர்த்து கர்மம் என்ற சூழ்ச்சிகள் ஏனோ? சுதந்திரத்தை நீயே தந்து சிறகொடித்த காரணம் ஏனோ? கேள்வி குற்றம் பதிலும் குற்றம் என்ற போது முடிவுகள் என்ன? ஏதேதோ காரண கூத்து எனக்கெதற்கு விளங்கும் பூட்டும்? என்னை போல வேறுயிர் படைக்க ஓர் நொடிதான் போதும் உனக்கு. எனக்குற்ற சோதனை எல்லாம் எனக்கல்ல உனக்கே உனக்கு. பந்த பாச கடமை கடன்கள் மூட்டை முடிச்சு தலைமேல் பாரம் முடிந்தவரை சுமந்தேன் இந்த குருவி தலையில் பனங்காய் ஏனோ? காலை கட்டி கையை கட்டி மலையில் ஓடு மகனே என்றாய். கடலில் ஊசி தேட வைத்து பரீட்சை என்று ஏனோ சொன்னாய். வேலைக்காரன் என்னை நம்பி சாவி தந்த காரணம் என்ன? எஜமானே எல்லாம் ஒன்றன் பொறுப்பிதற்கு நீயே சாட்சி. உன்னை மட்டும் நம்பியவர்க்கு மும்மலத்தின் வாடை எதற்கு? வீழ்ந்த பிறகு மீசையில் ஒட்டும் மண்குகளின் சாபம் எதற்கு? மடம் எதற்கு? மார்க்கம் எதற்கு? விதவிதமாய் பேதம் ஏதம் எதற்கு? சங்கம் வைத்து பங்கமளிக்கும் சதிகார கூட்டம் எதற்கு? இது மட்டும் சரிதான் என்ற சத்குருவின் ஒடுக்கம் எதற்கு? எல்லோர்க்கும் கேள்விகள் தந்தாய், பதில் மறித்து
கண்ணாமூச்சி ஆடி ஆடி விளையாட்டென்றாய். என்னை வைத்து நாடகம் செய்ய எத்தனை நாள் திட்டமிட்டாயோ? என் வினைகள் ஆணவம் சேர்த்து எத்தனை நாள் கரு சமைத்தாயோ? உடல் வகுத்து உயிரை கூட்ட எத்தனை நாள் கணிதம் செய்தாயோ? உனதாற்றல் யாவும் திரட்டி எத்தனை நாள் காத்திருந்தாயோ? பார்த்து பார்த்து பக்குவமாக்கி தவழ விட்டு தண்டனை ஏனோ? வலி வேதனை துக்கம் ஏக்கம் மனவிகாரம் ஏனோ? இறைவா, என் செயலில் குற்றம் வளர்த்து கர்மம் என்ற சூழ்ச்சிகள் ஏனோ? சுதந்திரத்தை நீயே தந்து சிறகொடித்த காரணம் ஏனோ? கேள்வி குற்றம் பதிலும் குற்றம் என்ற போது முடிவுகள் என்ன? ஏதேதோ காரண கூத்து எனக்கெதற்கு விளங்கும் பூட்டும்? என்னை போல வேறுயிர் படைக்க ஓர் நொடிதான் போதும் உனக்கு. எனக்குற்ற சோதனை எல்லாம் எனக்கல்ல உனக்கே உனக்கு. வந்த பாச கடமை கடங்கள் மூட்டை முடிச்சு தலைமேல் பாரம் முடிந்தவரை சுமந்தேன். இந்த குருவித்தலையில் பனங்காயேனோ? காலை கட்டி கையை கட்டி மலையில் ஓடு மகனே என்றாய். கடலில் ஊசி தேட வைத்து பரீட்சை என்று ஏனோ சொன்னாய். வேலைக்காரன் என்னை நம்பி சாவி தந்த காரணம் என்ன? எஜமானே, எல்லாம் உன்றன் பொறுப்பிதற்கு நீயே சாட்சி. உன்னை மட்டும் நம்பியவர்க்கு மும்மலத்தின் வாடை எதற்கு? வீழ்ந்த பிறகு மீசையில் ஒட்டும் மண்டுகளின் சாபம் எதற்கு? மடம் எதற்கு? மார்க்கம் எதற்கு? விதவிதமாய் பேதம் எதற்கு? சங்கம் வைத்து பங்கமளிக்கும் சதிகார கூட்டம் எதற்கு? இது மட்டும் சரிதான் என்ற சத்குருவின் ஒடுக்கம் எதற்கு? எல்லோர்க்கும் கேள்விகள் தந்தாய், பதில் மறைத்து கண்ணாமூச்சி ஆடி ஆடி விளையாட்டென்றாய்.